பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக தங்குவதற்காக சில சட்ட ஆலோசகர்கள் மற்றும் நிறுவனங்கள் முன்னெடுத்து வரும் பாரிய மோசடி வேலை பின்னலை பிபிசி ஊடகத்தின் புலனாய்வு பிரிவு அம்பலப்படுத்தியுள்ளது. உண்மையான ஓரின சேர்க்கையாளர் அல்லாதவர்களை அவ்வாறு நடிக்க வைத்து தஞ்சம் கோர வைக்கும் இந்த நிழல் உலக வர்த்தகம் தெரியவந்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் ஓரின சேர்க்கை சட்டவிரோதமானது என்பதால் அங்கிருந்து வரும் குடியேறிகள் தங்களை ஓரின சேர்க்கையாளர்கள் என கூறிக்கொண்டால் பிரித்தானியாவில் தஞ்சம் கிடைப்பது எளிது. இதை சாதகமாக பயன்படுத்தும் சில சட்ட நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான பவுண்டுகளை பெற்றுக்கொண்டு இந்த மோசடியை செய்கின்றன. போலியான ஆலோசகராக செயற்படும் பெண்கள் உட்பட கும்பல் ஒன்று சிக்கியுள்ளது. விசா காலம் முடிவடைய உள்ள குடியேறிகளுக்கு பொய்க்கதைகளை உருவாக்கி தருவதோடு அவர்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் என நிரூபிக்க போலி புகைப்படங்கள், கடிதங்கள் மற்றும் மருத்துவ அறிக்கைகளை தயாரிக்க இந்த நிறுவனங்கள் உதவுகின்றன. ஒரு போலி தஞ்ச கோரிக்கையை தயாரிப்பதற்கு சுமார் 7,000 பவுண்டு வரை கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. ஓரின சேர்க்கையாளர் கிளப்புகளுக்கு சென்று புகைப்படம் எடுப்பது, போலி ஓரின சேர்க்கை உறவு முறைகளை உருவாக்குவது போன்றவற்றுக்கு இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பது போல நடிக்கவும், ஏன் HIV தொற்று இருப்பதாக கூட பொய் சொல்லுமாறு இவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிபிசி செய்தியாளர்கள் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் மாணவர்களைப் போல சென்று நடத்திய இந்த ரகசிய விசாரணையில் பல சட்ட ஆலோசகர்கள் பகிரங்கமாகவே இந்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். இங்கு தஞ்சம் கோருபவர்களில் 0.01% கூட உண்மையான ஓரின சேர்க்கையாளர்கள் இல்லை. எல்லோரும் விசாவுக்காகவே நடிக்கின்றார்கள் என அந்த மோசடியில் ஈடுபட்டவர்களே ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து பிரித்தானிய உள்துறை அமைச்சு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குடியேற்ற முறையை தவறாக பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே ஆபத்தில் இருக்கும் அகதிகளுக்கான வாய்ப்புகளை இதுபோன்ற போலி தஞ்ச கோரிக்கைகள் தட்டி பறிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த மோசடி தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.